Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's healthy samayal. Hello friends, welcome to Kutti's healthy samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி உளுந்து வடை தான் பார்க்க போகிறோம். அதாவது மெதுவடை. ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே, கிறிஸ்பியாக மேலே. அதே போல் நம்ம வீட்லேயே அது மிக்சியில் அரைச்சி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், உள்ளெல்லாம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை சோடா மாவுலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுபடி செஞ்சால் நம்ம வீட்லேயே நல்ல ஹோட்டல் வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், வடை எந்த மாதிரி சைஸில் இருக்குது, நல்லா புசு புசுன்னு பெருசாக நல்லா கிறிஸ்பியாக வந்தது. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் டம்ளர். இதில் 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது 500 கிராம். அதுதான் நான் இன்றைக்கி எடுத்த அளவு. இதுக்காக நான் இதில் 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம் பச்சரிசி. இப்போ நாம் எடுத்த ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் ஊற வைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறது தான் நீங்கள் 2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறது தான் 45 மினிட்ஸ் போதும். ஏன்னா நம்ம அரிசியும் சேர்த்து ஊற வைக்கிறதோடு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங். இது நல்லா ஊறின பிறகு நம்ம நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் இதை முதல்ல கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறேன். ஒரு முறை கிரைண்டரில் அரைச்சி எடுத்தேன், இன்னொரு முறை மிக்சியில். ஸோ 2 முறை காட்டுறதுக்காக தான் அப்படி அரைச்சி எடுத்தது. நாம் இப்போ இதை கிரைண்டரில் ஆட் பண்ணி நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும் மாவு. ஏன்னா மாவில் தண்ணியாக இருக்கக்கூடாது, எண்ணெய் நல்லா குடிச்சிரும் வடை. அப்போ நமக்கு சாப்பிட திகட்டும், அது நல்லதுக்கும் இல்லை உடலுக்கு. அதனால தான் இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக தண்ணி விடாமல் நல்லா கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் அரைச்சி எடுத்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே போல் மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அது சொல்லும்போது ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் செய்கிற வடை வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற போல் இல்லை, அந்த மாதிரி ஃப்ளஃபியாக இல்லை, நல்லா கிறிஸ்பியாக இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அது மாதிரி இனிமேல் வராது. இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் இதை மிக்சியில் அரைக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவு வந்து நமக்கு ஒட்டும், அதனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். அதுக்காக மிக்சியில் முன்னாடியே நம்ம 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கையிலையோ இல்லை ஏதாவது ப்ரஷ் வச்சோ நம்ம தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உளுந்த நல்லா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இல்லை இப்போ நீங்கள் அரைக்கும் போது நல்லா அது ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா அரைஞ்சி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து நல்ல ஒரு 50% மேலே அரைஞ்சிடுச்சு, தண்ணி விடாமல். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் தண்ணி தான் விட்டேன், ஆனால் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வடை கரெக்டான பதம் வரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவு கரெக்டான பதமானு செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து மாவுலேருந்து ஒரு சின்ன பால் பிடிச்சி நம்ம தண்ணியில் விட்டோம்னா அது வந்து சட்டுன்னு மேலே வந்துடும். இதை நம்ம அரைச்சி எடுத்தது கரெக்டான பதம்னு செக் பண்ணுறதுங்க. பாருங்கள், இப்போ நான் இதை மாவு தண்ணியில் போடுறேன். பாருங்கள், எப்படி மேலே எழும்பி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இது கரெக்டான பதத்தில் இருக்குது. மேபி மாவு வந்து கீழே தங்கிடுச்சு, தண்ணி கடியில் மேலே வரலன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப செக் பண்ணி பாருங்கள். நாம் மாவு வந்து மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கலாம், கரெக்டான பதம் இருக்கான்னு. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா வடை வரும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும் நமக்கு மாவு. இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் அதாவது கறி லீவ்ஸ், கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதுக்காக 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதோட நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் உளுந்து வடையில், அதாவது மெது வடையில் வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி செய்வாங்க. அது உங்கள் விருப்பம்தான். ஓகே,
ஓகே, நம்ம இப்போது இந்த பெப்பரை நல்லா தட்டி எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெப்பர் இல்லைனோட க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரோடு சேர்த்து. பட் நான் வந்து வெறும் மிளகு மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம தட்டி ஆட் பண்ணும்போது பசங்க மிளகோடு சேர்த்து வடையை சாப்பிடுவாங்க. அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, இல்லைன்னா எடுத்து போட்டுருவாங்க. ஓகே, இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோடு நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். சில பேர் பெருங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க, அது ஸ்மெல் பிடிக்காதுன்னு. ஆனால் நாங்கள் எந்த பருப்பு வகை செஞ்சாலும் அதில் பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நாம் இப்படி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே மாவு வந்து கரெக்டான பதம் நமக்கு கிடைக்கும், அதாவது வடை செஞ்சு எடுக்கிறதுக்காக. அதனால தான் நாம் மிக்ஸியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மாவு நல்லா நம்ம கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணும்போது எப்பவுமே வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம மாவு கட்டியாக அரைச்சி எடுக்கும்போது வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான பதம் கிடச்சிரும். மாவு அரைக்கும் போதே நம்ம தண்ணி அரைச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப தண்ணியாடும், அப்போ எண்ணெய் நிறைய குடிச்சிரும் வடை. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா கரெக்டான பதம் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும் மாவு. இப்போது இந்த டயத்தில் வந்து மேபி உங்களுக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்குன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ரவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா மாவு நல்லா கட்டியாடும், வடை இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எப்போவுமே ரவை ஆட் பண்ணும்போது. இப்போ நமக்கு கரெக்டான பதம் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பால்ஸ் மாதிரி செஞ்சு நடுவில் நம்ம தம் ஃபிங்கரில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் விட வேண்டியதான். நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வடை வந்து கீழே ஒட்டாது. இப்போ பாருங்கள் வடையோட நல்லா பெருசாக நல்லா ஃப்ளஃபியாக வருது, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோட்டலில் நம்ம செஞ்சு எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வீட்லேயே ஹோட்டல் வடையை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. வீட்லேயே நாம் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியானதும் ப்ளஸ் ஃப்ரெஷ் ஆயிலில் தான் நம்ம செஞ்சு எடுக்கிறோம். ஸோ நம்மளோட டேஸ்டியான, கிறிஸ்பியான, ஃப்ளஃபியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் வடையை நம்ம வீட்லேயே செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ் ஆயிலில் க்ளீனாக செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நாமளும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மெதுவடைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வடையை வந்து நீங்கள் ரெடி மிக்ஸாக நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாவை தேவையானப்போ சட்டுன்னு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கான செய்முறையை நான் சொல்கிறேன். நாம் இந்த ரெடி மிக்ஸ் செய்கிறதுக்காக 1 கிலோ உளுந்தும் 200 கிராம் பச்சரிசி, அதாவது 5 டம்ளர் உளுந்து 1 டம்ளர் பச்சரிசி, இதை எடுத்து நல்லா நம்ம காய வச்சு அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து நல்லா அந்த ஹீட் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் தேவையான அளவு எடுத்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி ஒரு 1/2 hour அப்படியே விட்டோம்னா அது இந்த வடை செய்கிற பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம், மற்ற இஞ்சி, கருவேப்பிலை, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மெதுவடை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ரெடி மிக்ஸாக நீங்கள் மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்பப்போ செஞ்சு சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். மெதுவடை நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொங்கல், இட்லி, அப்புறம் தனியாக கூட இதை சட்னி, சாம்பாரோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ காலைல நம்ம டிஃபன் செய்யும்போது, ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை ஸ்கூல் போகும்போதோ பிள்ளைங்க காலையில் மாவெல்லாம் அரைச்சி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி மிக்ஸாக மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் ஒரு 1/2 hour 45 minutesல எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அது வந்து மாவு ஊறுற டைம் தான் 1/2 hour, மற்றபடி நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மாதிரி ரெடி மிக்ஸாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க, எல்லாமே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வடைன்னா இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.